ஏன் 3 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, உனக்கு என்ன? அது எனக்கு வேணும், அதான் கேக்குறேன். உன்கிட்ட கொடுத்துட்டா நாளைக்கு சம்பளம் எப்படி கொடுக்கறது? குடலை கொடுத்துட்டு ஆள் ஓடிட்டான். தேங்க்யூ வெரி மச். சமயத்துல வந்து ஹெல்ப் பண்ணீங்க. இதுதான் லார்ட் வெங்கடேஸ்வரருடைய லீலைகள்னு சொல்றது. உங்களை பார்க்கணும்னு வீட்டை விட்டு நாங்க புறப்பட்டு வந்தோமா, அப்ப பாருங்க ஒரு அனுமார் கிராஸ் ஆச்சு. அந்த முகத்துல நாமம் போட்டிருந்தது. அந்த முக லட்சணம் தான் இப்ப எல்லாமே நன்மையா முடிஞ்சது, உங்களை காப்பாத்த முடிஞ்சது. ஐ சே, நாளை காலையில என்ன வீட்டுல வந்து பாருங்க. முதலாளி கிட்ட சொல்லி எப்படியாவது உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். உங்களை டிராப் பண்ணிட்டு போட்டுமா? இல்லீங்க, நாங்க சிங்கிள்ஸ் சைக்கிள்ல டபுள்ஸ் வந்தோம். அதனால ஃபைட் டயர்டு வேற, சைக்கிள் ஜர்னி டயர்டு வேற. நீங்க புறப்படுங்க. வாயா வாயா. தேங்க்யூ வெரி மச். மாரவெலஸ். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நல்லா பாடுபட்டீங்க. 1 ரூபாய் இருக்கு, ஆளுக்கு 4 டீ சாப்பிடுங்க. பிச்சைக்காரன் 200 ரூபாய் இருக்கு, எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. பரவாயில்ல வச்சுக்க. எங்க அதுக்குன்னு 200 ரூபாயா? வேற எப்படி கிடைக்கும்? எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம் சார். குட் மார்னிங் சார். ஹலோ, முன்னாடியே வந்துட்டீங்களா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சார், நேத்து சொன்னேனே, பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வர வழியில கொள்ளடிக்க முயற்சி பண்ணாங்க, ஒருத்தர் வந்து காப்பாத்தினாருன்னு, அது இவருதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நம்ம உயிரை கொடுத்தாவது மற்றவங்களை காப்பாற்றணும், அதான் மனிதனுடைய கடமை. உங்க பேர் என்ன? ராஜு. இப்ப என்ன செய்றீங்க? வேலை தேடிட்டு இருக்காரு. நீங்க பர்மிஷன் கொடுத்தா இவரே என்னுடைய செக்ரட்டரியா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஷூர். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதுவும் ரொம்ப நல்லவர்னு சொல்றீங்க. ஏ, இவரு நம்ம கெஸ்ட் ஹவுஸ்லயே தங்கலாமே. ஓகே சார். 25 வருஷத்துக்கு முன்னால நான் இருந்த மாதிரியே இந்த பையன் இருக்கான். என்ன கடவுளுடைய சிருஷ்டி. மை காட். சங்கர் ஊருக்கு போய் எவ்வளவு நாளாச்சு, ஒரு லெட்டர் கூட போடலையே. புதுசா வேலைக்கு சேர்ந்தவராச்சு, நேரம் இருந்திருக்காதுமா. நீங்க கவலைப்படாம இருங்க. நாளைக்கு சாயந்தரம் நானே வந்து உங்களை என் கெஸ்ட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறேன். அங்கிருந்து சங்கருக்கு டங்கால் போட்டு பேசிடலாம். வரேம்மா. கமின் கமின். உட்காருப்பா. கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருக்கலான்னு கூப்பிட்டேன்.
சங்கரங்க யாரையோ பார்க்க வெளியே போயிருக்கார். நீ எந்த ஊர் தம்பி? பூர்வீகம் தமிழ்நாடு, பிறந்தது டெல்லி. அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா? அம்மா இருக்காங்க. அப்பா? தயவு செய்து எங்க அப்பாவை பத்தி கேட்காது. ஏன்? அவர் மனிதனே இல்லை. நல்ல வேளை நான் அவர் பார்த்ததே இல்லை. நிறை மாத கர்ப்பிணியா இருந்த எங்க அம்மாவை நடுத்தெருவில் விட்டுட்டு போன கோழை என்றாள். உங்க அப்பாவை ஏன் கோச்சுக்கிறேன்? பாவம், சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்ததோ சந்தர்ப்ப சூழ்நிலையை ஃபேஸ் பண்றவன் தான் சார் மனுஷன். சாரி. நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. ஒரு தாய் ஒரு மகனை வளர்த்து பெரிய மனுஷன் ஆக்கிறதுக்கு எத்தனை கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்க ஏன் சார் கண்கரங்குறீங்க? நத்திங் நத்திங். என் மனைவிக்கு நான் செய்த துரோகத்தை யாரோ சொல்லி காட்டுற மாதிரி இருக்கு. சார் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்புக்கு என்ன? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் பிரஷர். டாக்டர் கூட்டி சொட்டுமா? வேண்டாம், சரியா போயிடும். தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? ராஜகோபால். ஓ, உன்கிட்ட எதோ பேசலான்னு கூட்டிட்டு வர சொன்னேன். என்ன பேசுறதுன்னே தெரியல. ஓகே, நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. ஹாய் குரு. குருவா? இல்லம்மா, என் பேர் சங்கர். ஓ சாரி, எங்க பையன் ஒருத்தன் உங்க மாதிரியே இருப்பான். என்னாச்சு வண்டிக்கு? என்னன்னு புரியலீங்க. இன்ஜின் தீர்ந்து போச்சுங்களா? ஓ சாரி, பெட்ரோல் தீர்ந்து போச்சா? ஓ ஒண்ணு இல்ல, டெல்கோ ஒயர் கழண்டு இருக்கு. இப்ப எடுங்க, சரியா போயிடும். ஓ சாரி. அட்டே, என்ன இங்க நின்னுட்டு இருக்கே? சோலோ டிரைவிங் ஜாலியா? என்ன குறுகுறுன்னு பாக்குறே? கண்ணாடி சரியில்லையா? வீட்டுக்கு வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். எனக்கு திருஷ்டி எல்லாம் உங்க காஷ்மீர் ஆப்பிள் தான். ஹலோ, காஷ்மீருக்கு ஒரு நம்பர் கால் புக் பண்ணியிருந்தேன். ஆமா, என்ன லைன் பிஸியா இருக்கா? டிலே ஆகுமா? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் ட்ரை பண்ணுங்களேன். தேங்க்யூ. என்னம்மா நேராகும்னு சொல்றாங்களா? ஆமாம்மா. நளினி, என்ன வச்சலா? காலேஜ் டிராமா விஷயமா ஏதோ பேசணுமா? பிரின்சிபல் உடனே வர சொன்னாங்க. ஐயோ, ட்ரங்கால் புக் பண்ணிருக்கனே, என்ன பண்றது? அம்மா போன் வந்தா நீங்க பேசிடுறீங்களா? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். சரிம்மா. நம்பர் கால் தான் போட்டிருக்கேம்மா. யார் பேசினாலும் மிஸ்டர் சங்கரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்லுங்க, கூப்பிடுவாங்க. மிஸ்டர் சங்கரை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கம்மா. முதல்ல அதை சொல்லிட்டு தான் மத்த விஷயமே பேசுவேன். Yes, speaking. Trunk call from Delhi. கொடுங்க. ஹலோ, நான் சங்கரோட அம்மா பேசுறேன். உங்க பேரு? சுமதி. ஹலோ ஹலோ, சங்கரா? நான் சங்கர் இல்ல, சங்கரோட அப்பா ராஜசேகரன் பேசுறேன். சுமதி, உன்னுடைய ராஜசேகரன் பேசுறேன். ஹலோ ஹலோ,
நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க சுமதி, நல்லா இருக்கு. அழாதே, பொறுமையாரு, பொறுமையாரு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. நான் உடனே உங்களை பார்க்கணும். இப்பவே பார்த்தவனுங்க. நானும் ஒண்ணு நேர்ல சந்திச்சு உங்ககிட்ட எல்லா விவரமும் சொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன் சுமதி. எங்க நம்ம பையன் சங்கர பாத்தீங்களா? சங்கர பார்த்தேன். பியூட்டிஃபுல் பாய், பியூட்டிஃபுல் பாய். அவன் கொண்டு வந்த பெயிண்டிங்க பார்த்தேன். அதுல உன் பேரை பார்த்தேன். அப்புறம் சங்கர் ரூம்ல உன் போட்டோ பார்த்த சுமதி. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் நம்ம மகன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒண்ணு, நான் தாண்டா உங்க அப்பான்னு அவன்கிட்ட என்னால சொல்ல முடியல சுமதி. எதுக்கும் டைம் வர வேணாமா? ஆமா, நீ டெல்லியிலயா இருக்க? நான் காஷ்மீர்ல தான் இருக்கேன். இவ்வளவு பக்கத்துல இருந்தும் இத்தனை வருஷமா உன்னை என்னால பார்க்க முடியலையே சுமதி. ஹலோ ஹலோ, என்னங்க லைன் கட் அடிச்சா? இல்லம்மா, இல்ல கட்டா இருந்தா இப்ப சேர்ந்துருச்சே. சுமதி, என்னங்க சுமதி, என்னங்க? please. சுமதி, பேசுமா. உங்க குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சுங்க. யோசிச்சு பாக்குறேன். என்னம்மா? நீங்க என்ன விட்டு பிரிஞ்ச அந்த நாள் யோசிச்சு பாக்குறேங்க. நானும் தினம் அதைத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சுமதி, உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஒரு நாள் நீ எனக்கு ஒரு குழந்தை பெயிண்டிங் பிரசன்ட் பண்ண. நானு உனக்கு ஒரு தங்க குங்கும சிமிழ் பிரசன்ட் பண்ணேன். அப்ப நான் சொன்னேனே, உன்னால இந்த குங்குமத்துக்கு அழகா, இல்ல இந்த குங்குமத்தால உனக்கு அழகான்னு. அப்ப நீ என்ன செஞ்சே? கோடி நட்சத்திரம் கொட்ட மாதிரி சிரிச்சியே. அம்மா, என்னம்மா ஆச்சு? எதுக்கு அழறீங்க? சங்கர் கிட்ட பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் நளினி பேசுறேன். சங்கர், மிஸ்டர் குரு, ஏன் முன்னாடி அப்படி ஆடுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? நான் ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு தானே ஆடுறேன். எனக்கு என்ன வெக்கம்? என்னமோ கட்டின பொண்டாட்டி மாதிரி கோச்சுக்கிறாங்களே. இவ கட்டின பொண்டாட்டியும் இல்ல, நான் கட்டின புருஷனும் இல்ல. சும்மா வாடகைக்கு புருஷனை வச்சுக்கிட்டு நிக்கிறான். என்னது, வாடகை புருஷனா? இவன் முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்களா? அப்ப உண்மையான புருஷனா வச்சுக்கோ. முடியாது. அப்ப விடு. படி ருக்கு 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 ருக்கு. நீங்க நிறுத்த போறீங்களா இல்லையா? இப்ப நீ அந்த இடத்துல இருந்து கையை எடுக்க போறியா இல்லையா? சீ, இன்னையோட உன் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சு. இனிமே ஏன் இஷ்டப்படித்தான் நடப்பேன். படி ருக்கு 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 நான் ஒத்துக்க ருக்கு. மாட்டேன். என்னடா பெரிய பேஜாரா போச்சு? ஒத்துக்க மாட்டேன், கட்டிக்க மாட்டேன். இதப்பா, இனிமே வாடகை புருஷனா உன் கூட என்னால கண்டினியூ பண்ண முடியாது. இந்த குழு காஷ்மீர்ல என்னால தனியாவும் இருக்க முடியாது. நானும் உப்பு புளி காரம் சாப்பிடுறமே, ஒரு சமயம் போல இருக்காது. அப்புறம் எனக்கு ஏதாவது வந்துடும். டோன்ட் வரி குரு, உங்களுக்கு நான் இருக்கேன். ஐ லவ் யூ so much. ஓ மை டியர், ஐ டு லவ் யூ so much. ஓ மை டியர் மாலதி, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணா பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீண்ட ஆயுசோட நிம்மதியா வாழணும். உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீ எங்க இருந்தாலும் வாழ்க. மை டியர் விமி, வா நாம ஹனிமூனுக்கு போவோம்.
கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அதுக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் முன்ன. இப்ப எதுக்கு வேணாலும் போலாவா? ருடுக்கு 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 ருடுக்கு. வாங்க மாப்பிள்ள வாங்க. அது யாரு உங்க சிஸ்டரா? தோள்ல கை போட்டாதான் சிஸ்டர், இடுப்புல கை போட்டா பட்லி. பட்லியா? தாத்தா விட்டு விட்டு எழுந்துச்சு பட்ட பட்டன்னு ஆசீர்வாதத்தை அடிங்கோ. அடிக்கிறது ஆபத்து, அன்போட விடுறேன். விடுங்க. அத யாருன்னு சொன்னீங்க? யார் அது? இதுதான் என்னுடைய ஊட்டி. உடுப்பியா? உடுப்பி லஞ்ச் ஹோம். தாத்தா என்னுடைய வருங்கால மனைவி. என்ன சொன்னீங்க? நீங்க ஏதாவது சொல்லி தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போங்க. அட துர்ருன்னா நான் மட்டும் சும்மா விடுவேனா? வக்கீல் கில்லாடி கோயிசாமி மகன் சும்மா பாயிண்ட்லயே அடிப்பேன். என்ன ரூல்? ஐ அம் a free bird. நான் எங்க வேணாலும் பறப்பேன், யார வேணாலும் கொத்துவேன். என்னடி நீங்க கிரிகிரி பண்ற? ஐயோ, அடிப்பேன் கிழிப்பேன்னு நான் வெஜிடேரியன் பாஷையிலேயே பேசுறாரு. தாத்தா ஏழுமலையான் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க போங்க. நான் டெல்லி யூனிவர்சிட்டியில சூப்பர் இன்டெலிஜென்ட் ஸ்டூடெண்ட். வரப்பு தமிழ்நாடு, ஃபாலோ பண்ற ஜெனியும் தமிழ் பண்பாடு. இதோ இருக்காளே மாலதி, ஒரு உயர்ந்த தமிழரின் தாழ்ந்த பேத்தி. நம்ம பண்பாட்டையே மாற்றி தன் வாழ்க்கைக்கு ஒரு கணவனை தேர்ந்தெடுக்காமல் வாடகைக்கு என்னை கணவனாக வைத்துக் கொண்டாள். 10,000 ரூபாய் கொடுத்து, அதுவும் முழுசா இல்ல, இன்ஸ்டால்மெண்ட் பேசல. இதையோட நம்ம கான்ட்ராக்ட் முடிஞ்சது. ஐ அம் a free bird. இந்த கேவலமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு உங்க ஆசீர்வாதத்தோட என்னுடைய வருங்கால மனைவி கூட்டிட்டு நேரா டெல்லிக்கு போய் எங்க வீட்டு மொட்டை மாடியில உனக்கு நானு எனக்கு நீ, உனக்கு நானு எனக்கு நீ பாட போறேன். மாலதி, இதெல்லாம் உண்மையா? எனக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஐயோ, வீட்டை வாடகைக்கு வாங்கலாம், புருஷனை வாங்கலாமா? நாம எப்பேற்பட்ட ஜாதி? ஸ்லிப் ஆகுற ஜாதியா, ஸ்டெடியா இருக்க வேண்டிய ஜாதியாச்சு. என் பிஸ்டேஜே போச்சு. என்னச்சு என்னச்சு? தாத்தா, நீங்க இல்லன்னா எனக்கு யாருமே இல்ல தாத்தா. தாத்தா, என்ன பாருங்க தாத்தா. தாத்தா, டாக்டர், தாத்தா பல்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. வாட் அ கிரேட் மேன். சௌரிமான் ஜாதி, கவரிமான் ஜாதி. அந்த காலத்திலே கண்ணகிக்காக சிம்மாசனத்திலே உயிர் நீத்தான் பாண்டியன். இந்த காலத்திலே பேத்திக்காக சோஃபாவிலே உயிர் நீக்க போகிறார் காஷ்மீர் தமிழன். உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். தாத்தா தாத்தா, இம்மி வருத்தமாக வா. எங்க தாத்தாவோட நிலைமைக்கு நீங்க தான் காரணம். அவரோட உயிருக்கு பதில் சொல்லிட்டு போங்க. அவர் மேல என்னடி தப்பு? இம்மியளவான அவர்கிட்ட இறக்க நீ காமிச்சிருந்தீங்கன்னா இந்த விம்மி ஜிம்மி எல்லாம் வந்திருப்பாளா? இல்ல நீதான் விம்மி விம்மி அழ வேண்டிட்டு வந்திருக்குமா? கௌரவத்துக்காக தான் நான் எதையுமே வெளியே சொல்லாம இருந்தேன். தாத்தா கிட்ட சொல்லி இவரைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இவர் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது என் மனசுக்குள்ளே நுழைஞ்சிட்டார். தாத்தா அரேஞ்ச் பண்ண முதலிரவு அன்னைக்கு கூட இவர் என்ன விட்டு பிரிஞ்சதோ அது ஒரு சின்ன பிரிவுன்னு தான் நினைச்சேன். இப்படி சீரியஸா போகும் நான் நினைக்கவே இல்லை. இந்த தொப்பிக்காரி இப்படி தொத்திட்டு வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நிஜமாவே நான் இவரை காதலிக்கிறேன். upon Tata, I love him. Really? தாத்தா மாலதி என்ன சஸ்பெண்ட் பண்ணல, ஹஸ்பண்ட் பண்ணிருக்கா. வெரி கிளாட் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, மாலதி இத முன்னாலே சொல்லி இருந்தா இப்படி ஒரு நாடகம் ஆடி இருக்கவே மாட்டேனே. Tata, you all right? I am all right. தாத்தா அன்னி ராணி மாதிரி இருந்த இந்த மாலதிய அர்ஜுன மாதிரி ஒரே டாம் ட்ரைனிங் அப்பா கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு இவன் என்கிட்ட சரண்டர். எப்படியோ எங்க அண்ணன் பையனை மாலதிக்கு மாப்பிள்ளையாக்கணும்னு நினைச்சேன். நல்லபடியா முடிஞ்சது. டாக்டர், நீங்களுமா இது போறங்க? டாக்டர் மாத்திரம் இல்ல, நாங்க எல்லாருமா சேர்ந்து போட்ட நாடகம் தான் இது. மாப்பிள்ளை, நீங்க கூட்டு வந்தீங்களே ஜிம்மி விம்மி, ஏதோ ஒண்ணு வருத்தப்பட மாட்டாள. நோ நோ,
மாலத்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ணா உங்களுக்கு தான். தேங்க்யூ மை டியர். மாப்பிள்ளை விடாத, உள்ள போட்டு பூட்டு கலக்க.